குட் ஈவினிங் ஒன்றுண்டா. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் ரிகார்டிங் ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது வெப்பவாதம். இப்போ நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெப்பத்தோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 104, 105 அந்த மாதிரி டிகிரிஸில் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இன்னும் நமக்கு கத்திரி வெயில் ஸ்டார்ட் ஆகலை. இந்த கத்திரி வெயில் சொல்கிற அக்னி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா May 4 May 28 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வெப்பத்தோட அளவு ரொம்ப அதிகமாக ஒரு நாளைக்கு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வெப்பத்தோட அளவு அதிகமாகிறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குற ப்ராப்ளம் வருது. ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளத்தினால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குழந்தைகள், 12 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள், முதியோர்கள், 60 வயசுக்கு மேலே இருக்க முதியோர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட், ஹார்ட்டிஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. ஓகே, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு விதமான ஒரு லைட் ஹெட்டட்னஸ், ஒரு கிடினஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதிரி மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க, ஹீட் சின்கோ. அது நிறைய ஹீட் அதிகமாகிறதுனால குழந்தைகளுக்கு இந்த வயிற்றுப்போக்குங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது, வாந்தி அதிகமாக இருக்குது, குழந்தைகளுக்கு நிறைய சரும நோய்கள் வர பாதிப்பு அதிகமாக இருக்குது, நிறைய அம்மை நோய்கள், சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக வருது. ஓகே, இப்போ இந்த வெயில் அதிகமாக தாக்கம் இருக்குது, இந்த ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ இதுலேருந்துலாம் நம்மளை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலையில் பார்த்தோம்னா 8 மணிக்கே இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிடுது, 9 மணிக்கெலாம் பீக்குக்கு போயிடுது. ஸோ 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாமல் வீட்டிலே இருக்கிறது நல்லது. ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய ஒரு நாளைக்கு 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் கண்டிப்பாக குடிக்கணும். ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் 2 லிட்டர் அளவில் தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரி தண்ணீர் சத்து அதிகமுள்ள பழங்கள், தர்பூசணி, வெள்ளரிக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி பழங்கள் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது. நிறைய அந்த சுகர் கண்டென்ட் அதிகமாக, அந்த கேஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ட்ரிங்க்ஸ் லைக் கொக்கோ கோலா, பெப்சி, ஸ்ப்ரைட் இந்த மாதிரி சாப்பிடாம நிறைய அந்த ஃப்ரூட் ஜூஸஸ் மாதிரி குடிக்கிறது நல்லது. சுகர் பேஷண்ட்ஸ் சுகர் இல்லாமல் ஃப்ரூட் ஜூஸஸ் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஓகே, இப்போது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து இப்போ ஒரு பேஷண்ட்டை நீங்கள் ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க, மயக்கம் போட்டு திடீர்னு விழுறாங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் காப்பாற்றலான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உடனே அவங்கள ஒரு கூலரான பிளேஸஸ்க்கு கொண்டு போகணும் ஃபஸ்ட்டு. அடுத்து அவங்களுக்கு ஒரு கூல் ஷவர் தண்ணீரை அவங்க தலையில் ஊற்றணும். அடுத்து அவங்க ஒரு தண்ணியில் ஒரு டவலை தண்ணீரில் நனைச்சு, இல்லைன்னா ஐஸ் பேக்ஸ் அவங்களுடைய ஆர்ம்பிட்ஸு, கிராயின் இந்த இடத்துலலாம் வச்சு அவங்களோட டெம்பரேச்சரை நீங்கள் முதல்ல குறைச்சிடணும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிகிட்டு போகணும். அவங்க ஐவி ஃப்ளூயிட்ஸ் அந்த மாதிரி நிறையா போடுவாங்க. அந்த மாதிரி போடுறதுனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், அவங்கள காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ நம்ம உப்பு கரைசல் தண்ணி அப்படின்னு உப்பு சர்க்கரை கரைசல் தண்ணீர் ஹாஸ்பிட்டல்ஸில் நிறையா இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனீங்கன்னா அவங்க நிறையா ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வீட்டிலேயே இந்த உப்பு கரைசல் பொடியை வாங்கி நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் வாங்கி வீட்டில் ஒரு நாளைக்கு 2 லிட்டர் அளவு குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து நம்மளை பாதுகாப்போம். நம்ம இதில் இப்போ வந்தால் எப்படி ப்ரிவென்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குவோம். தேங்க்யூ ஸோ மச்.